அண்ணே நீங்க சொல்ற வேலை போகாது. மரம் பெருக்கலை, குச்சி குச்சியா இருக்கு. நீங்க சொன்ன ரேட்டு நம்மளால தர முடியாது. கொஞ்சம் ரேட் அனுசரிச்சு சொல்லுங்க. இந்த பாருண்ணே, இதோட 3 பாட்டு வந்து போயிட்டாங்க. நீங்க போன் பண்ணி சொன்னீங்க, அதெல்லாம் உங்க தேக்கி வச்சிருக்கேன். குச்சி கிச்சியான்னு சொல்லாதீங்க. இப்ப ரொம்ப கிராக்கு நாட்டுல இதுன்ற கிடைக்கல. அவன் ஆளை பறக்குறான், அவன் லோடு எடுத்து நிக்கிறான். கட்டுப்படியால பாருங்க, இல்லை வேற ஆள் பாக்குறேன். என்னண்ணே இந்த போன் போறா? வேகமா பள்ளிக்கார பைப்பல இப்படி எங்க இருந்தா நீ ஏன் ஆறு அடிச்சுட்டு வர மாட்டியா? வண்டியில ஆரம் இல்ல உனக்கு? ஆறு அடிச்சுட்டு வர வேண்டியதானயா? கொண்டுட பாத்தியா நேரம் வேண்டியதானயா? ஆரன் அடிச்சு வர வேண்டியதானயா? என்ன குறை சொல்ற? என்ன குறை சொல்ற? நீ பார்த்து வரல வண்டியில என்னகிட்ட மோதுற? பையன் தானே இந்த பையன். பார்த்தமே அதே பையனே. என்ன பாது காயமா இருக்கு? வண்டி கொண்டாந்து விட்டாயா? கரெக்டா நான் வந்தேன். அவன் ஆறு அடிச்சு வரான். தண்ணி இருக்கா? தண்ணி இருக்கா? வண்டி 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 தாருக்கு கரெக்டா வண்டியலா? நான் கரெக்டா வேக வந்தேன். அப்படி நான் மெதுவா தாங்க வந்தேன். அது வழக்காட்டு பக்க சேடலு கூட்டி கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்காக நான் மெதுவா பொறுமை ஓரம் தான் வந்தேன். இப்படியா வந்து இடிக்கிறதுக்கு எவ்வளவு வேகமா வச்சிருக்கான் வரும்போது. அங்கே நம்ம மரமாத்தம்ல அந்த படத்துல ஓட்டை பண்ணி வந்தார்ல, அதே பையன் அதே பையன். நான் கரெக்டா கண்டுபிடிச்சேன். இல்லப்பா, நாங்க இந்த ரோட்ல எங்களை தாண்டி அவ்வளவு வேகமா வந்து என்ன கோட்டை அப்படி ஒரு வேகமா வந்த வந்து அப்பா மனுஷன் போட்டு தள்ளிவிட்டு நீ போற பாதை எந்த பாதை? ரத்தம் வர்ற பாதை சரியா வந்திருக்காரு. அவரு இடம் வந்திருக்காரு, இடது பக்கம் வந்திருக்காரு. உன் சைடு அந்த பக்கம் போகணும். இங்க எப்படி வந்து போகுது? நீ எந்த ஊர் பாணி? என்னப்பா அப்படி நிக்கிற? கேட்கறது பேச சொல்லாம இல்லங்க, நீங்களா பேசுறீங்களா? நடந்தது என்னன்னு தெரியுமா? நான் கரெக்டா தாங்க வந்தேன். அவர் தாங்க ராங்கில வந்து என்னை விட்டு மோதி விட்டாரு. நானா மோதினேன்? அவர் தான் வந்து மோதினாரு. ஐயா நான் ரைட்டா ஆச்சு. நான் மெதுவா தாயா ஆறு அடிச்சு வந்தேன். அந்த பழக குறுக்கா வந்து இங்க பாருங்க பல்லு. இது கை மட்டும் இல்லையா, இங்க பல்ல வருங்க. பல்லாம் வெட்டியா? ஆமாங்க, பல்லு ஆடுனா பல்லு போனா சொல்லு போச்சு சொல்லுவாங்க. ஏன் தம்பி இப்படி அடிபட்டு போச்சு, பல்லு எல்லாம் போயிட்டு ஆஸ்பத்திரி காட்டணும். நீதான் செய்யணும். செலவு ஏத்துக்க. எந்த ஊர் நீ? எப்பா, நான் எந்த ஊரா இருந்தா உங்களுக்கு என்னையா? நாங்க இடிச்சுக்கிட்டோம் பண்ணிக்கிட்டோம், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்கயா உங்க ஜோலியை பாத்துக்கிட்டு. எனக்கு தான் அடிபட்டு வீத்து. இது யாரு? அவர் கொண்டா என்ன காட்டுவாரா? ரொம்ப திறமையா போய் நினைக்காதீங்க. அவரு ரூல்ஸ் படி வந்திருக்காரு. நீங்க ராங்கா வந்து மோதி விட்டு செலவு பண்ண மாட்டேன்னு தவிக்கிறது பாக்குறீங்களா? என்ன செலவு பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்ல, இந்த பாருங்க பப்ளிக்ல அவங்க மோதிட்டு கிடப்பாங்களா, நம்ம பார்த்து தெரியாம போகணுமா? எப்படி? ஏன் தம்பி நீ சொல்ல நியாயமா? நீ போன ரூட் சரியா? நீ சரியான பாதையில போயிருந்தா ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. முதல்ல ரோடுக்கு விதிமுறை இருக்குது. போய் அது விதிமுறை பார்த்து ரோட்ல ஓட்டுங்க. அப்ப எல்லாம் கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டுறீங்க. என்ன அப்படி அர்ஜென்டா போய் என்ன சாதிக்க போறீங்க ஓட்டுறீங்க? அவ்வளவு வேகமா போறிய? என்ன ஐநா சபை கூட்டத்துல என்ன கலந்துக்கிறவா போற? பேசாதப்பா, பண்ண தப்பு. நீ ஒரு சாலையில வண்டி ஓட்டும் போது சாலை விதிமுறை கடைபிடிச்சு ஓட்டணும். முதல் பாதுகாப்பு ஹெல்மெட் போடணும். உயிர் முக்கியம். ஆனா இப்ப ஒண்ணு மட்டும் இல்ல தம்பி, நிறைய சின்ன பசங்க எல்லாருமே வீட்டுல வந்து பல்சர் அது இதுன்னு பெரிய பெரிய வாங்கியே வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து கண்ணா அப்படின்னா வந்து முதல்ல ரோடு சின்னதா இருந்தது. அப்பெல்லாம் அருமையா எந்த ஆக்சிடென்ட் நடக்காது. இப்ப ரோடு அகலப்படுத்துறாங்க. இந்த பக்கம் 6 அடி, அந்த பக்கம் 6 அடி. போற வண்டி எல்லாம் ஒருத்தர் மேல இடிச்சுக்கிட்டு போற அளவுக்கு போறானுங்க. இதெல்லாம் போய் என்ன சாதிக்க போறீங்க? என்ன சாதிக்க போறீங்க? உங்க உயிர் முக்கியம். அதுக்கு பார்த்து வண்டி ஓட்டணும். அண்ணே அது மட்டும் இல்லண்ணே, எல்இடி லைட்டை போட்டு எதுக்க வர ஆளு மூஞ்சியே தெரியல. அந்த அளவுக்கு ஒயிட் ப்ரஷ் அடிச்சு எங்கிட்டு போறோம்னே தெரியல. சட்ட திட்டத்தை யாருமே மதிக்கிறது இல்லை. ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் சரி. இந்த வரனே அது மட்டும் இல்ல, ரோட்ல எங்க பார்த்தாலும் வேகத்தோட ஸ்பீட் பிரேக்கு. வண்டி ஓட்டும் போது கவனிச்சு யாரும் ஓட்டுறது கிடையாது. கண்ணு முடிவு ஓட்டுறாங்க. பின்னாடி உட்காந்து கீழே ரோடு தெரியாம ஓட்டுறாங்க. அப்படியெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குது. இப்ப இந்த தம்பி பண்ணது தப்பு. ஐயா
நீங்க பேசுனதெல்லாம் போதியா போல இதை கொண்டா ஆஸ்பத்திரியில கொண்டா போல இப்படி வலி என்னால தாங்கவே முடியல. சொல்லிட்டு இருக்கேன் தம்பி. வலி அங்க பாருங்கய்யா. அண்ணே வண்டி ஓட்டுட்டுங்க. கிட்ட வலி தாக்கலையா பொறுக்காப்பில்ல. வண்டி திருப்பு பார்த்து போடல பார்த்து யாரு புரியல அப்படியே இது பத்திரமா உள்ள போங்க.